கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்ம மத்தியிலே மகிமைப்படுவதாக. ஹோப் டிவி நேயர்கள் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன். இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அநேக வேதாகம கருத்துக்களை நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் கூட என்னுடைய மகன் ஜோசப், என்னுடைய மனைவி சுதா வந்திருக்கிறாங்க. வாங்க அவங்கள வரவேற்போம். ஜோசப், நீங்கள் இன்றைக்கி எங்களோடு இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல கதைகள் அழகாக சொல்கிறீங்க, ரொம்ப அழகான கருத்துக்கள் சொல்கிறீங்க. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த நிகழ்ச்சி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கலந்து கொள்வதும் மிகுந்த மகிழ்ச்சி. வேதாகமத்திலேருந்து அநேக தேவதாசர்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறீங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் எப்போதும் போல் ஜோசப் ஒரு இனிய கதையோடு ஆரம்பிக்க போகிறார். ஜோசப், உங்கள் கதையோட இந்த இனிய துவக்கம் நிகழ்ச்சியை தொடங்கலாமா? சொல்லுங்கள், இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறீங்க? நான் சின்ன பிள்ளைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு கதை சொல்ல போகிறேன். என்ன கதைனா, ஒரு 89 இயர்ஸ் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க வந்து வேலை செஞ்சிட்ருப்பாங்க ஒரு ஃபேக்ட்ரியில். அப்போ இவங்களுக்கு 89 இயர்ஸ் ஆன பாட்டி வேலை செய்ய முடியுமா? கஷ்டம்தான் ரொம்ப, ஆனால் வேலை செய்வாங்க. அதனால் அவங்களுக்கு ரிட்டையர் ஆகிட்டாங்க. 89 இயர்ஸ் நம்ம ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸ்னு. அதனால் ரிட்டையர் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் 100 இயர்ஸ் ஆனதுனால பென்ஷன் வந்துச்சா? ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும் போது இவ்வளோ காசு வரும், அதில் இவ்வளோ இன்னும் கொஞ்சோண்டு தான் காசு வந்தது. சரி, இப்போது அவங்க கொஞ்சோண்டு வந்ததுனால வாழ்க்கையை அப்படி தான் வாழ்ந்து முடியும். அவங்க வந்து டெய்லியும் டைட்டு வைப்பாங்க ஆண்டவருக்கு, ஒரு நாள் கூட விடாமல். இப்போ அவங்க ஃபுல்லாக லைஃப் முழுவதும் இந்த பென்ஷனை வச்சு தான் வாழ முடியும். பென்ஷனை வச்சு தான் வாழ முடியும். பென்ஷன் வச்சு தான் வாழ முடியும். அதனால் அவங்க டைட் வைக்கிறத விட்டுட்டாங்க. இப்போ வந்து அவங்க அதை வச்சு தான் வாழ்கிறாங்க. அதனால் அவங்க டைட் வச்சு ஒரு மாதம் ஆச்சு. பார்த்து தான் அவங்க தனியாக கூப்பிட்டு அவங்களுக்கு நான் டூருக்கு கூப்பிட்டு போகிறேன், எல்லாம் காசு செலவும் நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து பேங்க்கு போய் காசு எடுக்கிறாங்க. ஏன் எடுக்கிறாங்க? ஏன்னா அவங்க ஏதாவது கூப்பிட்டு போகிறாங்க, அந்த இடத்துல ஏதாவது வாங்கணுன்னா, முக்கியமானது ஏதாவது வாங்கணுன்னா, ஏதாவது அவங்க தேவை, வீட்டுக்கு தேவை ஏதாவது வாங்கணுன்னா அவங்க காசு கையில் எடுத்துகிட்டு போனதில்ல கொஞ்சம். அதனால பேங்க்கில் காசு எடுக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க பேங்க்கில் காசு எடுக்க போது பேங்க்காரங்களாம், காசு நீங்கள் எடுக்காதீங்க, ஏன்னா உங்களுக்கு 90 இயர்ஸ் பர்த்டே வருதுல்ல, அது செலிப்ரேட் பண்ணுற விதமாக உங்களுக்கு $100 உங்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட்டில் நாங்கள் சேவ்ஸ் போடுறோம் அப்படின்னாங்க. அவங்களாம் ஹாப்பியாக இருந்தாங்க, செம்ம ஹாப்பியாக. அதுக்கப்புறம் அவங்களோட வீட்டுக்கும் போகிறாங்க. அவங்க பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் அவங்களுக்கு $500 கிஃப்டாக கொடுக்குறாங்க, ஏன்னா அவங்களுக்கு 90 இயர்ஸ் பர்த்டே வருதுன்னு. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சு டைட்டு அப்போயே வச்சுருக்கலாமே, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம வச்சுருக்கலாமே, ஏன் ஒரு மந்த்து முன்னாடி நம்ம வைக்கவே இல்லை, 2 மந்த்து ஃபுல்லாக வைக்கவே இல்லைன்னு நினச்சிருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு, இந்த டைட்டு வச்சதை நம்மளால் முடியும்னு. எல்லா இதுலேயுமே நம்ம டைத்து வைக்க முடியும் அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. வெரி குட். டைத்து வைக்கிறத அவங்க ரொம்ப நாள் விட்டுட்டாங்கல்ல, திரும்ப வைக்கணும்னு ஆரம்பித்த உடனே அவங்களுக்கு ஆண்டவர் பிளெஸ்ஸிங்கை வந்து கொடுக்குறாங்கல்ல. ரொம்ப அழகான ஸ்டோரி ஜோசப் சொல்லி கொடுத்தாங்க. அதாவது டைத்து வைக்கிறது கொஞ்சம் வருமானம் இருந்தால் நம்மளால் வைக்க முடியாது அப்படின்லாம் இல்லை, எல்லா வருமானத்துக்கு கொடுக்குறதும் கடவுள் தான் இல்லை. ரொம்ப அழகான ஒரு உதாரணம். இந்த கதையிலேருந்து என்ன வசனம் சொல்லி கொடுக்குறீங்க? கடையில் 2 கொரிந்தியர் 9:7 சொல்லப்பட்டிருக்கு. அவனவன் கட்டாயமாயுமல்ல தன் மனத்தின் நியாயப்படியே கொடுக்கத்தக்கவன் உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். உற்சாகமாக கொடுக்கணும். கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் நிறைய வருமானமாக இருந்தாலும் எப்படி கொடுக்கணும்? உற்சாகமாக கொடுக்கணும். ஐயோ இது கொடுக்கறதுனால 2 நாள் சாப்பிட முடியாது அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்கவே கூடாது இல்லையா ஜோசப்? உற்சாகமாக கொடுக்கணுன்னா எப்படி? சந்தோஷமாக ஆண்டவர் கொடுத்தாங்க, இந்த வருமானம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க அப்படின்னு சந்தோஷமாக கொடுக்கணும் அப்படின்னு பார்க்குறோம்.
தசம பாகத்தை சந்தோஷமாக கொடுத்த ஒருத்தரை பற்றி தெரியுமா வேதாகமத்தில்? ஆபிரகாம். ஆபிரகாம் தசம பாகத்தை சந்தோஷமாக கொடுக்குறார். எல்லாம் ஆண்டவருக்கு தசம பாகமாக கொடுக்குறேன். அந்த யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வந்தார். யுத்தத்தில் ஜெயிச்சுட்டு வந்து அவ்வளோ கொள்ளை பொருட்கள் இருக்குது. ஆனால் அதை அவர் எடுத்துக்காமல் என்ன பண்ணுறாரு, அதில் தசமபாகம் முதல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய வேலைக்காரர்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்குறாரு. சோதோம் அந்த ராஜாவுக்கு கொடுக்குறாரு. அப்படி அவர் செய்கிறத பார்க்குறோம். ஆனால் முதல்ல தசமபாகத்தை அவர் எடுத்து கொடுக்குறத பார்க்குறோம். அப்போது தசமபாகம் டைத் வந்து ஆண்டவருக்கு பரிசுத்தமானதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை கொடுக்கறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதங்களை தான் ஜோசப் நல்ல கதை சொன்னான். அந்த அம்மா கொடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஒரு டூர் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. செலவே இல்லாமல் டூர் போனால் எப்படி இருக்கும் ஜோசப்? ஜாலியாக இருக்குமா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா ஜோசப்புக்கு. வெரி குட். அப்போது அவங்களுக்கு ஒரு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, தசமபாகம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. டூர் போகிறாங்க, செலவில்லாமல் $100 கேஷு. எந்த பேங்க்கில் அப்படி கிஃப்ட் கொடுப்பாங்க, அந்த பேங்க்கில் கிடைக்கிது. உண்மையாகவே நடந்த ஸ்டோரி ஜோசப் சொல்கிறாரு. அப்போது நம்ம கொடுக்கறதுனால ஆண்டவர் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க, இன்னும் அதிகமாக ஆசீர்வாதங்கள் கொடுப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். குழந்தைங்க சின்ன பிள்ளைங்க கூட இப்போது ஒருத்தங்க வீட்டில் ரிலேஷன் யாராவது வராங்கன்னா gift கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு. 500 கொடுப்பாங்க அல்லது 200 கொடுப்பாங்க. அதில் கூட குழந்தைங்க வந்து நம்ம சொல்லி கொடுத்து அந்த 200லேயும் ஒரு 20 rupees நீ டைத் எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள பழக்க வைக்கணும். அது சின்ன வயசுலேயே பழக்க வச்சோன்னா அது அவங்களுக்கு பெரிய வயசாகும்போது எல்லா வருமானத்துலேயும் தசமபாகம் கொடுக்கறதுக்கு ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும்னு சொல்கிறீங்க. வெரி குட், வெரி குட். அப்போது தசமபாகம் என்பது ரொம்ப முக்கியமானது. அது கொடுக்கறதுனால நிச்சயமாக நமக்கு ஆசீர்வாதம் வருமே தவிர ஒரு நாளும் நம்ம குறைவுபட போகிறதே இல்லை. அந்த அம்மா ஒரு வேளை கம்மியாயிடுச்சே வருமானம்னு யோசித்தாங்க. ஆனால் ஆண்டவர் பேசுனதுனால அதை திரும்ப வைக்க ஆரம்பித்த உடனே அவங்களுக்கான ஆசீர்வாதத்தை நிரம்ப பெற்றுக்கொண்டாங்கன்னு பார்க்குறோம். நல்ல ஒரு கதையோடு இந்த நிகழ்ச்சியை தொடங்கி இருக்கிறோம். தொடர்ந்து நம்ம இன்னும் வேதாகமத்திலிருந்து அநேக கருத்துக்களை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இடைவேளைக்கு முன்னாடி ஜோசப் அழகான ஒரு ஸ்டோரி சொன்னார். தசமபாகம் கொடுக்கறதுனால வரக்கூடிய ஆசீர்வாதம். நீங்கள் எப்படி கொடுக்குறீங்க? வருமானம் குறைஞ்சா தசமபாகம் கொடுக்குறத நிப்பாட்டுறீங்களா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். ஆண்டவர் கொடுக்குறத கரெக்டாக கொடுக்கணும், ஆண்டவர் ஆசீர்வதிப்பாங்க. திரும்ப நம்ம இன்றைக்கி வேத ஆராய்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். இந்த பகுதியில் நீங்கள் என்ன வேதாகமத்திலேருந்து என்ன கருத்துக்கள் சொல்ல இருக்கிறீங்க? வாழ்க்கையின் கடினமான காலகட்டங்களில் வந்து ஆண்டவரை சார்ந்து வெற்றி பெற்றவங்களை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம். வேதாகமத்தில் உள்ள சம்பவங்கள் மூலமாக நம்ம நிறைய விஷயங்களை அதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து நாகமான் பற்றி பார்க்க போகிறோம். நாகமான் அவருடைய கதையில் எப்படி அவர் வெற்றி பெற்றாருன்னு பார்க்க போகிறோம். சொல்லுங்கள். நாகமான் பார்த்திங்கன்னா சீரிய தேசத்தில் படைத்தலைவராக இருக்கிறார் அவர். அப்போது அந்த படைத்தலைவருக்கு வந்து குஷ்டரோகம் வருது. குஷ்டரோகம் வந்தோடனே அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா? நிறைய ட்ரீட்மெண்ட் அவங்க எடுக்கிறாங்க, ஆனால் சரியாகலை. அப்போது இஸ்ரேல் தேசத்துலேருந்து ஒரு சிறு பெண் வந்து சிறை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. அவங்க வீட்டில் வந்து அவங்க அந்த படைத்தலைவன் நாகமானுடைய மனைவிக்கு அவங்க பணிவிடை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ அந்த சிறு பெண் சொல்கிறாங்க, எங்கள் தேசத்தில் வந்து எங்கள் தேசத்து தீர்க்கதரிசி, இஸ்ரேல் தேசத்து தீர்க்கதரிசி கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அது வந்து ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த சீரிய தேசத்து ராஜாவுக்கு தெரிவிக்கப்பட்டு அவங்க ஒரு லெட்ரு எழுதி இஸ்ரேல் தேசத்து ராஜாவுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது ராஜா கேட்குறாரு, இஸ்ரேல் தேசத்து ராஜா, நான் என்ன ஒரு வைத்தியனா, நான் வந்து இப்படி சரியாக்க முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போது அது வந்து எலிசா தீர்க்கதரிசிக்கு போய் எலிசா தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, அவன் இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட தேவன் உண்டுன்னு அவங்க அறியட்டும், அவங்க என்கிட்ட வரட்டும்னு சொல்லும்போது நாகமான் போய் அந்த இடத்துல நிற்கிறாரு. அப்போ நின்னோடனே தீர்க்கதரிசி சொல்கிற காரியம் என்னென்னா, யோர்தான் நதியில் 7 டைம் ஸ்நானம் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாகமானுடைய பதில் பார்த்திங்கன்னா, எங்கள் தேசத்தில் இல்லாத நதிகளா, எங்கள் தேசத்தில் இல்லாத ஒரு காரியமா, அங்கே இந்தந்த நதிகள் எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி காரியத்தை அவர் சொல்கிறத பார்க்கலாம். திரும்பவும் அங்கே ஊழியக்காரர்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்க,
இல்லை, அவர் வந்து உங்களுக்கு திரும்பி போகிறார் அவர் தேசத்துக்கு. அப்போது அவருடைய ஊழியக்காரங்களாம் சொல்கிறாங்க, அந்த தீர்க்கதரிசி என்ன கடினமான காரியத்தை உங்ககிட்ட சொல்லிட்டாரு, வேறு கடினமான காரியத்தை சொன்னால் நீங்கள் செஞ்சுருப்பீங்க, ஆனால் ஒரு லேசான ஒரு சின்ன காரியத்தை தானே சொல்கிறாரு, அதை செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு சொன்னோடனே நாகமான் போய் அதே மாதிரி கீழ்ப்படிந்து சரி செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு நல்ல யோசனையை உடனே கேட்குறாரு. கேட்டு 7 தடம் ஸ்நானம் பண்ணி அவங்க எந்திரிச்சிக்கும் போது சிறு பிள்ளையுடைய சரீரம் போல் மாறினதை நம்ம பார்க்கலாம். இதனால நம்ம வாழ்க்கைன்னு அவருக்கு வந்து ஒரு கடினமான சூழ்நிலை தான். ஆனால் அந்த கடினமான சூழ்நிலையில் ஒரு எப்படி சரியாகிறதுக்கு ஒரு சின்ன காரியம்தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. அதை கீழ்ப்படுகிறதுக்கு அவருக்கு அந்த மனசு இருந்துச்சா? அதை தான் நம்ம பார்க்க போனால், நம்ம வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலையில் நம்ம சந்திக்க நேரிடும் போது ஆண்டவர் வந்து நிறைய வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. நம்ம இதை மீறி நடந்தால் இப்படி ஆகும், இதன்படி நடந்தால் ஆசீர்வாதம் இருக்குது, ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. இப்போ 10 கற்பனைகள் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட எல்லா கற்பனையும் நம்ம கடைப்பிடிக்கிறவங்களா இருக்கோம். ஆனால் ஒரு ஓய்வு நாளை கடைப்பிடிக்கிறது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, விட்டுடுறாங்க. ஒரு சின்ன காரியம், இந்த சின்ன விஷயம் தானே, அது பரவாயில்ல, ஆண்டவர் மன்னிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த சின்ன காரியத்தில் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதங்களை நம்மளுக்கு அதுக்குள்ளே தான் அடக்கி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, வச்சுருக்காங்க. அப்போது வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளையும் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது ஆண்டவருடைய வார்த்தை வந்து சத்தியத்தை கேட்டு நம்ம அதன்படி நடக்கும்போது நிறைய ஆசீர்வாதங்கள் அந்த கடினமான சூழ்நிலையில் எப்படி ஃபேஸ் பண்ணி வர்றது. ஒரு காரியங்கள் ஆண்டவர் சின்ன காரியங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து கடினமான காரியம் கிடையாது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது, ஒரு ஆலயத்துக்கு வர்றது, வேதத்தை வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, ஆண்டவருக்குள்ளே நடக்கிறது எல்லாமே ஒரு கடினமான காரியம் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கடினமான காரியமாக அதை எடுத்துக்கிறோம். ஒரு வேதத்தை எடுத்து வாசிக்கிறதும் கடினமான ஃபீல் பண்ணுற காலகட்டத்தில் கடைசி நாட்களில் தள்ளப்பட்டிருக்கோம் நம்ம. அப்போது சின்ன காரியங்கள் நம்மளுக்கு செய்கிறது என்ன பண்ணுறது, கஷ்டமாக தெரியுது. ஆனால் பெரிய தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையின் அந்த கடினமான சூழ்நிலையில் கையாளுறதுக்கு வேறு யாரையோ நம்ம தேடி அட்வொகேட்டை தேடி போகிறது, அல்லது பெரிய மெடிசன்ஸை நம்ம தேடி போகிறது, அந்த மாதிரி நிறைய தேடி போகிறோம். ஆனால் ஆண்டவரை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறதில்ல, நம்புறதில்லை, வைக்கிறதில்லை. அப்போது ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒரு சின்ன லகுவான அந்த வசனத்தை ஆண்டவர் கைக்குள்ள சொல்கிறாங்க, அதை நம்ம கைக்கொள்ளணும். அது கைக்கொள்கிறதுனால பெரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்மளுக்கு வச்சுருக்காங்க. யாத்திராகமம் 20:6 நம்ம வாசிக்கும் பொழுது, யாத்திராகமம் 20:6, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறேன். ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் என்ன பண்ணுறாங்க, நம்மளுக்கு இரக்கம் செய்கிறவங்களா இருக்காங்க. அப்போ நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். இது ஒரு சின்ன கற்பனை தானே, இதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாங்க அப்படிலாம் நம்ம நினைக்கக்கூடாது. ஆண்டவர் ஓய்வுனால கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆண்டவர் போதிச்சுட்டு இருக்காங்க. அப்போது எல்லா கற்பனையும் நான் கை கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் ஆண்டவர் சொல்கிறதுபடி நம்ம நடந்தால் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். அந்த கடினமான காலங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையை கொடுப்பாங்க. எப்படி நாகமான் வந்து அவருடைய குஷ்டரோகம் நீங்கி அவர் கீழ்ப்படியும் போது என்ன பண்ண, சிறு பிள்ளையுடைய மாம்சம் போல் ஆயிட்டு. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம்ம பரிசுத்த வாழ்க்கையை என்ன பண்ணுவோம், இன்னும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், இன்னும் நம்ம பரிசுத்தமாக ஆண்டவருடைய சந்நிதியில் நம்ம நிற்க முடியும். கண்டிப்பாக. இப்போ நாகமானுக்கு கடினமான காலம்னா அந்த குஷ்டரோகத்தினால அவர் பட்ட கஷ்டம், வேதனை எல்லாம். அப்போ அதில் ஒரு சின்ன காரியம்தான் செய்ய சொல்கிறாரு எலிசா தீர்க்கதரிசி. போய் முழுகிட்டு வா அப்படின்னு சொல்கிற அந்த சின்ன காரியத்தை செய்ய முடியல. ரொம்ப அழகாக சொன்னீங்க. சின்ன விஷயந்தான், ஓய்வு நாளை கை கொள்றதுன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான். அதை கூட செய்கிறதுக்கு இன்றைக்கி நிறையா யோசிக்கிறாங்க. அந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக கற்பனையே ஒளிஞ்சு போச்சுன்னு சொல்லிடுறாங்க. இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் வேதனையான ஒரு காரியம்தான். ஆனால் அந்த சின்ன விஷயம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறத விட என்னால் முடியும், இதனால் அதுக்குடைய ஆசீர்வாதங்களை நான் பார்க்குறேன்னு. நல்ல வேலை அந்த வேலைக்காரங்க வந்து நாகமானுக்கு சரியாக சொல்லி கொடுத்தாங்க. நீங்கள் இதோட பெருசாக சொன்னால் செஞ்சுருப்பீங்களே, இந்த சின்ன விஷயம் இன்றைக்கி பெருசாக செய்கிறதுக்கு எல்லோரும் ரெடியாக இருக்கிறாங்க. போய் அந்த மலை மேலே ஏறுங்க, அதில் செய்யுங்க, இதை செய்யுங்க, அதை எடுங்க, இதை எடுங்கன்னா எல்லாம் செஞ்சிடுறாங்க.
ஆனால் ஒரு ஓய்வு நாள் ஆண்டவரோடு உட்காந்து ஒரு கொஞ்சம் நேரம் செலவிடுங்க அப்படின்னா அவங்களால செலவிட முடியல. எவ்வளோ டிவியோட நேரம் செலவிட முடியுது, ஃபோனோட நேரம் செலவிட முடியுது. ஆனால் ஆண்டவரோட நேரம் செலவிடுவதற்கு யோசிக்கிறாங்க. அதனால் கற்பனையே ஒழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லிடுறாங்க. இந்த சின்ன விஷயத்தில் நம்ம உண்மையாக இருந்தோன்னா அதனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோன்னு ரொம்ப அழகாக நாகமான் கதையிலேருந்து சொல்லி கொடுத்தீங்க. இன்னும் அநேக காரியங்களை நம்ம படிக்கலாம் ஒரு சின்ன இடைவெளிக்கு பின்னாடி. நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சி மீண்டும் தொடரும். நேயர்களே, இடைவேளைக்கு பின் இனிய துவக்கம் இந்த நிகழ்ச்சிக்குள்ளாய் மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இனிய துவக்கம் நிகழ்ச்சியில் இடைவேளைக்கு முன்னாடி நம்ம அழகான ஒரு கதையை பார்த்தோம். வேத பக்தர் ஒருத்தரை குறித்து நம்ம பார்த்தோம். ஜோசப் யாரை குறித்து நம்ம படித்தோம்? நாகமானை குறித்து படித்தோமா? ஒரு சின்ன விஷயத்தில் அவர் கீழ்ப்படிஞ்சதுனால அவருக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைச்சிது. அதே போல் கற்பனைகளை கை கொள்றதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் அதை உண்மையாக கை கொள்ளும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோன்னு ரொம்ப அழகான ஒரு பாடம் கற்றுக்கொண்டோம். இந்த பகுதியில் கூட நம்ம ஒரு வாக்குத்தத்தத்தை குறித்து பார்க்க போகிறோம். பொதுவாக ஒவ்வொரு புக்லேயும் ஒரு ஃபேமஸான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும் இல்லையா? ஃபேமஸ் அப்படின்றத விட எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வாக்குத்தத்தம் இருக்கும். அதே போல் உபாகமம் புஸ்தகத்தில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வாக்குத்தத்தம். அதிகமாக நியூ இயர் அன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை பல சபைகளில் சொல்கிறத நம்ம கேட்டிருப்போம். என்ன வாக்குத்தத்தம்னு உங்களுக்கு எதுவும் தெரியுதுங்களா? உபாகமம் 1:11 படிக்கலாம். உபாகமம் 1:11. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாக்குத்தத்தம் கேட்டிருக்கிறீங்களா? நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருக செய்கிற தேவன் அப்படின்னு சொல்லி நிறைய இதை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கும் பொழுது இது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே மூலமாக தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம் பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போது எப்படி இருந்தாங்க? கம்மியாக இருந்தாங்களா, கொஞ்சம் பேர் இருந்தாங்களா அப்படின்னா நிச்சயமாக இல்லை. ஏன்னா எகிப்து தேசத்துலேயே அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா, எகிப்து ராஜா சொல்கிறாரு, இவங்க நம்மளை விட நிறைய பேராக இருக்காங்க, நம்மளை எல்லாம் காலி பண்ணிடுவாங்க போல இருக்குதுன்னு தான் அடிமையாக மாற்றினாங்க எகிப்தின் ராஜா. அப்போயே அவங்க பெருகி தான் இருந்தாங்க. ஆனால் இங்கே மோசே மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாங்க? நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு ஆண்டவர் உங்களை அதிகமாகும்படி செய்வாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆபிரகாமுக்கு தேவன் கட்டளையிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை நம்ம எண்ணி பார்த்தோம் அப்படின்னா, வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருப்பாங்க, கடற்கரை மணலை போல உன் சந்ததி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணதுனால 70 பேராக எகிப்துக்கு போனவங்க எவ்வளோ பேரா, 20 லட்சம் பேராக மாறி வெளியில் வராங்க. அப்படி ஆண்டவர் பெருக செய்கிற தேவன். இங்கே கானான் தேசத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. பக்கத்தில் இருக்கும்போது ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தம் மோசே மூலமாக ஆண்டவர் ஜனங்கள் ஆசீர்வதிக்கிறாரு. இப்போ இருக்கிறத காட்டிலும் எத்தனை மடங்கு? 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்லியபடியே, அதுதான் ஆபிரகாம் சொன்ன மாதிரியே உங்களை என்ன பண்ணுவார்? உங்களை ஆசீர்வதிப்பார். எப்போவுமே நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகிறது தான் பிடிக்கும் இல்லையா? மைனஸ் ஆகிறது பிடிக்குமா ஜோசப்? மல்டிப்ளை ஆகிறது தான் பிடிக்கும். மைனஸ் ஆகிறது என்றைக்குமே நம்மளுக்கு பிடிக்காது. வாக்குத்தத்தம் ஆசீர்வாதனாலே நம்ம ஏதாவது இன்னும் அதிகமாக நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நம்ம விருப்பப்படுவோம். இந்த வாக்குத்தத்தம் உண்மையிலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமானது. அப்படிங்கும்போது அது மல்டிப்ளை ஆகிறது தான் நம்ம பார்க்குறோம். 1000 மடங்கு இன்னும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்கிறாங்க. ஏற்கனவே பெருக பண்ணினார். 10வது வசனத்தில் பார்க்கும்போது, ஏற்கனவே வானத்து நட்சத்திரங்களை போல தான் இருக்கீங்க, இன்னும் உங்களை என்ன பண்ணுவாங்க ஆண்டவர்? இன்னும் 1000 மடங்கு அதிகமாக ஆக்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் அந்த கானான் தேசத்தில் அவங்க உள்ளே பிரவேசித்ததும் சரி, அதுக்கப்புறமும் சரி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் அவங்கள ஆசீர்வதிச்சுக்கிட்டே தான் வந்தாங்க. 1000 மடங்கு அவங்க பெருகிக்கிட்டே தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் சொன்னாங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வாங்க? அது மாதிரியே செய்வாங்க. இந்த 1000 மடங்கு அப்படிங்கும் பொழுது
ஆண்டவர் இன்னும் நம்ம நிறைய ஆசீர்வதிப்பாங்க, ஆசீர்வதிக்கிறது தான் நம்மளும் விரும்புகிறோம். ஆனால் நம்ம அப்படி ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? 1000 மடங்கு ஆண்டவருக்கு நம்ம செய்கிறோமா? இல்லை ஆண்டவருக்கு நம்ம இன்னும் அதிகமாக நம்ம கொடுக்குறோமா? இப்போ ஒரு சூழ்நிலையிலேருந்து இப்போ ஜோசப் அழகான ஒரு கதை சொன்னாங்க. அந்த அம்மா நல்லா சம்பளம் வரும்போது டைத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சம்பளம் அதாவது ரிட்டையர்ட் ஆனதுக்கப்புறம் பென்ஷனில் நம்ம இதில் தான் வாழ்க்கை ஓட்டணும், இதில் எப்படி நம்ம டைத்து வைக்கிறதுன்னு என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நிறுத்திட்டாங்க. அப்புறம் ஆண்டவர் பேசினதுக்கப்புறம் அவங்க தசமாக வைக்க ஆரம்பித்து அவங்க கிடைச்ச ஆசீர்வாதங்களை பார்த்தோம். 1000 மடங்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நாம் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்றத யோசித்து பார்க்கணும். ஆண்டவரால் மாத்திரம்தான் பெருக செய்ய முடியும். இப்போ அந்த 5 அப்பம் 2 மீன் அந்த கதையை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாங்க? சோஸ்திரம் பண்ணி அதை ஆசீர்வதிக்கும் போது எப்படி பெருகுது? அது 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு மேலே சாப்பிட்ற அளவுக்கு பெருக பண்ணினார் ஆண்டவர். அது பெருக பண்ணினார். நம்ம ஆண்டவரால் நிச்சயமாக பெருக செய்ய முடியும். நாம் ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மோசேயின் வாயிலாக எல்லாவற்றையும் கேட்டு அதன்படி செய்ததுனால ஆண்டவர் அவர்களை பெருக செய்தார். அதே போல் ஆண்டவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு ஆண்டவருக்குள் உண்மையாக இருக்கும் பொழுது நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சுற்றுப்புறத்தாரையும் நம்முடைய சபையும் ஆண்டவர் பெருக செய்வார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் ஆண்டவருக்குள்ளாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பெருக செய்வார். இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நேயருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவர்களையும் அவருடைய வருமானத்தையும் அவருடைய குடும்பத்தையும் பெருகும்படியாய் ஆண்டவர் செய்வாராக. நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, அருமையான இந்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. பெருக செய்கிற தேவன் எங்களுடைய வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்களிலும் எங்களை உயர்த்துகிறீர், எங்களை பெருக செய்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, சிறிய விஷயமானாலும் பெரிய விஷயமானாலும் நீங்கள் சொல்கிறத நாங்கள் அப்படியே செய்து நாகமானை போல் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. நாங்கள் கொடுப்பதில் ஒரு நாளும் குறைவில்லாதவர்களாக இன்னும் உமக்கு அதிகமாய் கொடுத்து அதிகமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பெருக செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி. நல்ல காரியங்களை கற்றுக்கொள்கிறீங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும். நேயர்களே, இந்த நாளின் இனிய துவக்கம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். அநேக காரியங்களை நம்ம படித்தோம். வேதாகமத்திலிருந்து கதைகள்லேருந்து நம்ம நிறைய கற்றுக்கொண்டோம். ஆண்டவருக்கு நம்ம தசம பாகம் கொடுக்கறதுல ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. கொஞ்சம் வருமானமாக இருந்தாலும் சரி, அதிக வருமானம் இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுக்குறாங்க. நாகம்மன் மாதிரி சின்ன விஷயம் தானே, இதில் நான் கை கொள்ள மாட்டேன், கீழ்ப்படிய மாட்டேன்னு இல்லாமல் நம்ம உடனே அதை கை கொண்டானா நாகமான் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை போல நாமளும் பெற்றுக்கொள்வோம் என்பதில் சந்தேகம் இல்லை. பெருக செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் இன்னும் அதிகமாய் பெருக செய்வாராக. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.